பட் இதெல்லாமே வந்து ஆஸ் early as பாசிபிள் இன்டர்வென்ட் பண்ணிட்டா. பட் ரொம்பவும் வந்து வயிறு வலி இருக்கு, வயிறு உப்பசமா இருக்கு, மோஷன் போகல, வாந்தி இருக்குன்றது வந்து ஒன்றும் இல்லை, சரியா போயிடும், சம்மர் தான், இல்லை வந்து வயிறு புண்ணு தான், இல்லை வந்து ஃபுட் பாய்சன் தான், அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரான், அங்கே ஏதாவது கொடுத்துருப்பாங்க, சரியாக சாப்பிட்ருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை நெக்லெக்ட் பண்ணாமல் ஆஸ் early as பாசிபிள் உடனடியாக போய் வந்து பீடியாட்ரிஷியனை பார்க்கறது அல்லது பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறது, அங்கே தேவைப்பட்டால் இமேஜிங் எடுத்து பார்க்கறது தான் சரியாக இருக்கும். நான் வந்து பப்ளிக் என்ன சொல்லுவேன்னா, குழந்தை வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான், இல்லை வந்து வாமிட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறான், இல்லை வந்து நாசியேஷன் இருக்குதுன்னு சொல்கிறான். 60-70% மக்கள் அதை வந்து உதாசனப்படுத்துறது இல்லை. பட் சம்டைம்ஸ் ஒரு 30% அது சம்மர்னால அப்படின்னு தூக்கி சம்மர் மேலே போட்டுறாங்க. டீஹைட்ரேஷனால் அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்காம ஒரு half a day ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் தொந்தரவுன்னு சொன்னதுலேருந்து ஒரு 3 to 4 hours நீங்கள் பார்க்கலாம். பட் அதை தாண்டியும் வந்து அவனுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அவன் வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஆஸ் early as பாசிபிள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் பாருங்கள், ப்ரிஃபரபிளி பீடியாட்ரிஷியன். தே வில் கைட் யூ கைஸ் பெட்டர். ஸோ அதில் ஒன்றும் இல்லை, இன்டர்வென்ட் பண்ண தேவையில்லை, சர்ஜிக்கலாக எந்த இன்டர்வென்ஷனும் தேவைப்படாது, ஃபிசிஷியன்ஸே பார்த்து இதை செட்டில் பண்ணானா வெல் அண்ட் குட், வி ஆர் ஹாப்பி. பட் அவங்க வந்து இது சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படும்ன்ற போது டோன்ட் பேனிக், சரியா? எவ்ரிதிங் இஸ் கியூரபிள் இயர். அண்டு எல்லா குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா தொந்தரவுமே எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலுமே அதை சர்ஜரி பண்ணி சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து அதோட மெடிக்கல் சிஸ்டம் இஸ் டூ அட்வான்ஸ் இன்னும். ஸோ வந்து அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் கவர்மெண்ட் இருக்காங்க, ப்ரைவேட்டில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா டாக்டர்ஸுமே தே ஆர் ரெடி. ஸோ அதை வந்து பெருசாக பயந்துக்காமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டா வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க, இல்லை வந்து ஏதாவது மருந்து மாத்திரை வந்து தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுப்பாங்க, குழந்தைக்கு வந்து நான் வந்து சாப்பாட்டே இதை சரி பண்ணுறேன்னு வந்து ஈகோவில் வந்து ட்ரிப் ஆகாமல் உடனடியாக போய் பாருங்கள். இது சம்மந்தமான எந்த விதமான உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள், அதுக்கான பதிலும் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம்.